ஹலோ எவ்ரி ஒன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க, வேறு வழி இல்லை. சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 10 மேக்ஸ் சாப்டர் நம்பர் 4 குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கல, ஸோ மேக்ஸோட ப்ராப்ளம்ஸ்லாம் பார்க்கல, சாப்டர்ஸ்லாம் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அப்போ தான் இது வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போது குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ராடிக் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னா, பவர் வந்து ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்கணும். சார் என்ன சார் இது திடீர்னு ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்கணுன்றீங்க அப்படின்னு ஒரு சில பேருக்கு தெரியல அப்படின்னா, கண்டினியூஸாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, அதனால் தெரியல அப்படின்னா அதுக்கு தான் போய் பழைய வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹையஸ்ட் பவர் 2 அப்படின்னா நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்ஸ்லாம் நிறைய படிச்சிருப்போம், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா ax² + bx + c = 0. ஸோ இதுதான் குவாட்ராடிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்மேட். அதுதான் பவர் வந்து பாருங்கள் எதில் இருக்குது, ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்கா? ஸோ ax பவர் 2, அப்புறம் bx பவர் 1, அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ பவர் ஹையஸ்ட் பவர் 2. ஸோ இதுதான் ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. சரி, நெக்ஸ்ட் இதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா ஜீரோஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது ரூட்ஸ் ஆர் zeros of a quadratic polynomial, quadratic equation polynomialன்ட்டோம். சரி, quadratic equation இது எப்படி இருக்கணும் அப்படின்னா p of x, அதாவது polynomial of x = 0. ஸோ இந்த polynomial of x தான் வந்து என்னது அப்படின்னா நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ அப்போ என்ன வரும், ஸோ ஒரு வேல்யூ இருக்குது, ஸோ x² + x + ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ = 0ன்னு இருக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு தெரிய வேண்டியது மெயினாக இந்த ஃபார்முலா மட்டும்தான். இது ஃபார்முலாலாம் கிடையாது, ஒரு எக்ஸ்பிரஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஐடென்டிஃபை த குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஸோ கொஸ்டினே வரும், ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது குவாட்ராடிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க, சரியா? அப்படி குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இல்லைனா அது என்ன ஈக்குவேஷன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் நாமளே ஒரு கொஸ்டின் எடுத்துப்போம். ஸோ ஒரு x - 1, ஒரு x + 2 = x - 3, அதுக்கப்புறம் x - 1. ஸோ இந்த மாதிரி எடுத்துப்போம். ஸோ இது வந்து ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷனா இல்லையா அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது? மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ எக்ஸ் டேர்ம் கூடிய உள்ளே இருக்க 2 டேர்மையும் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ x × x x² இருக்கும். அகெயின் x மல்டிப்ளை 2 வந்து பார்த்தீங்கன்னா +2xன்னு இருக்க போகுது. அதே மாதிரி தான் அடுத்த நம்பரையும் சேமாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ -1 × x என்ன வரும், -x. அகெயின் -1 × +2 -2ன்னு இருக்க போகுது = சேம் அதே மாதிரி தான் இந்த சைடும். ஸோ x × x வந்து பார்த்தீங்கன்னா x², அகெயின் x × -1 வந்து பார்த்தீங்கன்னா -x. ஸோ -3 × x -3x அண்டு -3 × -1, ஸோ +3, ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ இந்த மொத்த டேர்மையுமே நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவலுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வரேன். அப்போது எல்லா சிம்பிளும் சேஞ்ச் ஆகுமா? எல்லா சிம்பிளும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு இன்னும் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடோ ரைட் ஹேண்ட் சைடோ எந்த சைடு போனாலும் சைன் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்போ x² 2x -x -2, ஸோ +x² -x² மாறிடும், -x² மாறிடும், -x வந்து +x மாறிடும். ஸோ -3x +3x மாறிடும். அண்டு இது -3 = 0ன்னு இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த டேர்ம் எடுத்துகிட்டு வந்த பிறகு எதெல்லாம் வந்து சேமாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு x² வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது +x², இது -x², டேரெக்டாக கேன்சல் பண்ணிடுங்க. ஏன்னா x² அதில் -x² மைனஸ் பண்ணால் என்ன ஆகும், 0ன்னு வந்துடும். அதனால தான் டேரெக்டாக கேன்சல் பண்ணுறோம். அடுத்து என்ன, எக்ஸோட வேரியபிள் இங்கே 2xன்னு இருக்குது, இங்கே 3xன்னு இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது, கரெக்டாக? ஸோ 2x + 3x அப்படின்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எழுதிட்டு போயிடுவோமா? சரி, 2x அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அண்ட் இதுவுமே கேன்சல் பண்ணிடலாமே. இங்கே பாருங்கள் -xன்னு இருக்குது, +xன்னு இருக்குது. ஸோ +x -x கேன்சல். ஸோ ரிமைனிங் இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதுங்க. 2x நெக்ஸ்ட் என்ன இருக்குது, நடுவில் -2 இருக்குது, அப்புறம் +3x -3 = 0ன்னு இருக்குது. சரி, இப்போ 2x எக்ஸ் வேரியபிள் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். 2x இங்கே 3xன்னு இருக்குது. ஸோ இது என்ன வரும், 5x. ஸோ இது -2, இது வந்து -3. எப்பயுமே
ஒரு நம்பர் பார்க்கும்போது அதோடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதுக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் அதோடைய சிம்பிள். நெகட்டிவாக இருந்தால், அதாவது மைனஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் அந்த நம்பருடைய சிம்பிள். சரியா? எப்பயுமே கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இங்கே 3x - 3 இருக்குது. அப்போ எதுக்கு சார் மைனஸ் போகும் அப்படின்னா 3க்கு தான் போகும். ஏன் அப்படின்னா 3யோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போது மைனஸ் வந்து 3க்கு மட்டும்தான். ப்ளஸ் 3x வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது, அதோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ப்ளஸில் இருக்குது. ஸோ அது ப்ளஸ் 3x. சரி, ப்ளஸ் 5x. ஸோ -2 - 3 என்ன வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ 3 + 2 5 -5ன்னு இருக்கும். அகெயின் ஈக்குவல்ஸ் டு 0. அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக கிடையாது. ஏன், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக நம்மளுக்கு ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்கணும். இங்கே என்னது, ஹையஸ்ட் பவர் இருக்கிறதே ஒன்று தான், 5x பவர் 1 - 5. ஸோ இது வந்து நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நாட் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்படின்னா இது என்ன ஈக்குவேஷன், பவர் வந்து 1ல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னது, இட்ஸ் அ லீனியர் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். ஸோ இப்போது அதே மாதிரி இன்னொரு கூட ட்ரை பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஒன்று பாருங்கள். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா x + 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 4 இன்ட்டு சம்திங் x + 3, x + 2, x + 1 நம்ம இஷ்டம், x + 6 இதனால எடுத்துக்கோங்க. ஸோ x + 3ன்னு எடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ அதனால் ஹோம்ஒர்க் போட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன சார் நீங்கள் ஈஸியாக போட்டு கஷ்டமான சம்பளம் எங்களுக்கு தள்ளி விட்டுறீங்க அப்படின்னு யோசிக்க தோணும். நானாக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பேன். சரி, அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. அப்போ a + b த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்னது, a + b த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா a² + b² + 2ab. சார் எங்கள் ஸ்கூல்லலாம் a² + 2ab + b² சொல்லி கொடுத்தாங்க, நீங்கள் சார் b² ஃபஸ்ட்டில் போடுறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க. எப்படி போட்டாலும் ஒன்று தான். சரி, ஸோ அந்த ஆர்டர் படி நம்ம எடுத்து எழுதிப்போம். ஸோ இப்போது இதை a² பண்ணுறோம். ஏங்கிறது என்னது x, பிங்கிறது 2. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்லாம் பார்க்கக்கூடாது. இப்போ இதில் ப்ளஸில் இருக்குது அதனால் போட்டோம், மைனஸில் இருந்தால் மைனஸ் சிம்பிளை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. ஸோ -2 ஸ்கொயர் பண்ணோன்னா +4 அந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடாது. சரியா? இதில் வந்து சிம்பிளே பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஏனா எக்ஸு, பினா 2 அவ்வளோதான். ஸோ அப்போ a² என்ன வரும், x² ப்ளஸ் b² என்ன வரும், 2² வந்து 4 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி. அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 2ன்னு வரும். கரெக்டாக? 2 இன்ட்டு ஏ வந்து என்னது எக்ஸ், இன்ட்டு பி வந்து என்னது 2. சரி, அப்படியே எடுத்து எழுதிப்போம். அகைன் இதை உள்ளுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 வந்து 2 மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா நடுவில் ப்ளஸ்ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ 4 இன்ட்டு எக்ஸ் 4x ப்ளஸ் 4 இன்ட்டு 3 4 3 என்ன 12. ஸோ இப்போயும் என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே டேரெக்டாக இன்சைட் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ x² ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 2s are 4. அப்போ 4xன்னு இருக்க போகுது. 4x. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்தால் -4x -12 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு ஆயிரும். ஸோ கேன்சல் பண்ண முடிஞ்சதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள். ரிமைனிங் எடுத்து கீழே எழுதி அதுக்கப்புறம் எதாவது பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ x² ஒன்றே ஒன்று தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. சரி, அப்போ எக்ஸோட வேரியபிள் இது -4x, இது +4x கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது +4, இது -12. ஸோ 12ல் 4 போச்சுன்னா எவ்வளவு, 8 இருக்கும். ஸோ அப்போ x² -8 ஈக்குவல் டு 0. இது வந்து என்னது, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். இட் இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். ஏன் அப்படின்னா பவர் பாருங்கள் 2ல் இருக்குது. நான் என்ன சொன்னேன், ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்கணும். அப்படி இருந்தாலே அது வந்து என்னது, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, இப்போ குவாட்ராட்டிக்கோடைய ஃபார்முலா மெத்தட், அதாவது இங்கே மொத்தம் என்னென்னா, ஸோ நான் அது போக போக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மெத்தட், நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா மெத்தட், அந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது ரெண்டுத்தோடைய ரூட்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ என்ன ஃபார்முலா, நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிப்போம். என்னது, ax² ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல்ஸ் டு 0. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல்ஸ் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் போய்ட்டு கீழே மைனஸ் போட்டோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ்னு அர்த்தம்.
ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இதுதான் வந்து அந்த ஃபார்முலா. ஸோ இதையே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிப்பாங்க. ஏன் சார் ரெண்டாக பிரிக்கிறாங்க? பிரிக்காமலே கம்முன்னு வச்சுருக்கலாமே, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் பாருங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்கா, அந்த இடத்துல ப்ளஸ்ஸும் போட்டுக்கலாம் மைனஸும் போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் ப்ளஸ்ஸுக்கு ஒரு வேல்யூ மைனஸ்க்கு ஒரு வேல்யூ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி. ஸோ ப்ளஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ப்ளஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. அண்டு செகண்ட் ஒன், ஸோ இது x1 எடுத்துப்போம், இது x2ன்னு எடுத்துப்போம், ரெண்டு ரூட்ஸ். ஸோ அப்போ மைனஸ் பி, ஃபஸ்ட்டு மைனஸ் எடுத்தாச்சா, இப்போ அகெயின் ஃபஸ்ட்டு ப்ளஸ் எடுத்தாச்சு, இப்போ மைனஸ். டங்க் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு, அது எடுத்து நேராக நிப்பாட்டிட்டோம். ஸோ மைனஸ் பி ரூட் ஆஃப் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ரெண்டு ரூட்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் ரூட்டும் கண்டுபிடிச்சிடலாம், மைனஸ் ரூட்டும் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், சரி இப்போ இதை நம்ம போட்டோம், இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது? ஸோ ஒரு கொஷின் வந்து எழுதிப்போம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் 12 ஈக்குவல்ஸ் டு 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டாங்க. இப்போது எப்படி நம்ம வந்து குவாட்ராட்டிக், இது வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் தான், ஏன்னா ஹையஸ்ட் பவர் 2ல் இருக்குது. ஸோ இதோடைய ரூட்ஸை கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. இதோடைய ரூட்ஸை கண்டுபிடிங்க, ஆர் ஜீரோஸ், ரூட்ஸு ஜீரோஸ் ரெண்டுமே ஒன்று தான், சரியா? அதை கண்டுபிடிங்க அப்படின்ட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஃபார்முலா என்னென்னு படித்தோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. இந்த ஃபார்முலா தான் படித்தோம், கரெக்டாக? சரி, இதில் என்னென்ன இருக்குதுன்னு மட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஏ வந்து என்னது, ஏ வந்து எதுவுமே இல்லைன்னா அந்த இடத்துல 1 தான் அர்த்தம். ஸோ 1. பி வந்து பார்த்தீங்கன்னா 7, சி கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 12. அவ்வளோதான், 3 வேலையை எடுத்து எழுதியாச்சு. அப்படியே டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பினா மைனஸ் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர் என்ன, 7 ஸ்கொயர், கரெக்டாக? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன், அப்புறம் போக போக ஸ்டெப் பை ஸ்டெப்பு போடாமல் எழுதுவோம். 4ac, 4 ஏ வந்து என்னது 1, சி வந்து என்னது 12 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏ வந்து என்னது 1. அவ்வளோதான், எடுத்து எழுதியாச்சு. அடுத்து என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 49 மைனஸ் 4 இன்ட்டு 12 என்ன வரும், 4 12 ஆர், ஸோ 40, 4 2 ஆர் 8, 48, 48 1 ஆர் 48 தான். ஸோ 48 ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணேன், டிவைடட் பை 2 இன்ட்டு 1 2 தான், ஓகேவா? சரி, அது ஒன்றும் இல்லை, என் போனேன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7. சவுண்டு கேட்டு இருந்துச்சுன்னா அது என் போனேன், சவுண்டு கேட்கலன்னா விட்டுருங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 49 மைனஸ் 48 என்ன வரும், 1 தான் வரப்போகுது. ஸோ 1 டிவைட்ஸ் 2, ஓகேவா? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 1 வந்து என்னது, 1 ஸ்கொயர் 1 தானே, 1 ஸ்கொயர் 1 தானே. ஸோ இது ஸ்கொயர் ரூட்டு தானே, அப்போது ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 1 தான் வரும். 1 ஸ்கொயர் 1 தான். இப்போது ரூட்டுக்குள்ளே 4 இருந்தால் 2 ஸ்கொயர் தான் 4, கரெக்டாக? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 1 ஸ்கொயர் 1, இந்த ஸ்கொயரை நான் அன்சைடு அமிச்சா என்னென்னு இருக்கும், 1 ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 இருக்க போகுது, கரெக்டாக? இந்த ஸ்கொயரை ஈக்குவல் டு அன்சைடு அமிச்சா அப்படின்னா 1 ஈக்குவல் டு ரூட் 1. அப்போது 1 ஈக்குவல் டு ரூட் 1 தானே, அப்போ ரூட் 1 வெளியே எடுத்துட்டா 1 தான் எனக்கு. ஸோ அதுதான். ஸோ டிவைட்ஸ் 2. ஸோ இங்கே நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா, ஸோ ரெண்டாக பிரிச்சுக்கோங்க வேல்யூவை. ஸோ x1 ஃபஸ்ட்டு ரூட் மைனஸ் 7 ப்ளஸ் எடுத்துப்போம் டிவைடட் பை 2. ஸோ x2 இங்கே நம்ம மைனஸ் 7 மைனஸ் எடுத்துப்போம், மைனஸ் 1 டிவைடட் பை 2. ஸோ விச் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ மைனஸ் 7ல் 1 போயிடுச்சுன்னா மைனஸ் 6ன்னு இருக்க போது பை 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ 7 + 1 8 மைனஸ் 8 பை 2. இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 3 டைம்ஸ் 6, கரெக்டாக? அப்போ x1 ஈக்குவல் டு மைனஸ் 3. இது வந்து ஒரு ரூட். இது 2 4 டைம்ஸ் 8, அப்போ x2 ஈக்குவல்ஸ் டு மைனஸ் 4. இது ஒரு ரூட், ஓகேவா? ஆக மொத்தம் 2 ரூட்டு நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் முக்கியம். ஸோ இப்போ டிஸ்கிரிமினன்ட்னு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம முன்ன என்ன பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்தோம். அந்த ஃபார்முலாவில் இந்த ரூட்டில் மேலே மட்டும் ஒரு வேல்யூ இருக்குல்ல, இந்த ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குல்ல, இதுதான் டிஸ்கிரிமினன்ட், சரியா? அதுதான் டிஸ்கிரிமினன்ட். அதுக்கு நான் அதை எழுதாமல் போயிட முடியுமா?
ஸோ டிஸ்கிரிமினண்ட்டை டீன்னு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டி ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அவ்வளோதான். முன்னே தானே பார்த்தோம், ரூட்டுக்குள்ளே பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இருந்துச்சு. இங்கே டேரெக்டாக பி ஸ்கொயர் மைனஸ் 4acன்னு எடுத்து எழுதியாச்சு. இதுக்கு ஒரு 3 கண்டிஷன் இருக்குது. என்னென்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் டிஸ்கிரிமினண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா, 0 விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இதில் 2 ரியல் ரூட்ஸ். 2 ரியல் ரூட்ஸுன்றது என்னது, நம்ம ஃபார்முலா பார்க்கும்போது இப்போ 2 ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம்ல, அந்த மாதிரி வரும் அப்படின்றாங்க. 2 ரியல் அண்டு டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ். ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ். ஜீரோஸ்னு கேட்பாங்க, ஆறு ரூட்ஸ்னு கேட்பாங்க, ரெண்டுமே ஒன்று தான். அதுவே செகண்ட் ஒன். அதுவே டிஸ்கிரிமினண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0, 0வும் டிஸ்கிரிமினண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, சேம் 2 ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும், ரியலாக இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஈக்குவல் ரூட்ஸ் ஆர் ஜீரோஸ். ஜீரோன்னு சொல்லலாம், ரூட்ஸ்னே சொல்லலாம். திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாமில் ஜீரோஸ் ஃபைண்ட் அவுட் த ஜீரோஸ் ஆர் ஃபைண்ட் அவுட் த ரூட்ஸ்ன்னு கேட்பாங்க. இது என்னடா ஜீரோஸு, இது என்னடா ரூட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிடாதீங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ தேர்ட் ஒன். சரி, அவ்வளோதான். ஸோ கிரேட்டர் தென் பார்த்தாச்சு, ஈக்குவல் பார்த்தாச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, லெஸ்ஸர் தென். ஸோ டிஸ்கிரிமினண்ட் 0 விட கம்மியாக இருந்துச்சு. 0 விட கம்மியாக எப்படி சார் இருக்கும் அப்படின்னா பாயிண்ட் வருமே, 0.1, 0.2 ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ்லாம் வரும்ல. ஸோ அதுதான் அது 0 விட கம்மி. ஸோ அப்போ என்ன வரும், நோ ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸே இருக்காது. ஏன், நெகட்டிவில் போயிடுது, 0 விட கம்மியாக போகுது, அப்போ ரியல் ரூட்ஸே இருக்காது. அவ்வளோதான். சரி சார், எதுக்கு சார் இப்போ படிக்கிறேன் அப்படின்னா, கொஷின் வரும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஃபைண்ட் த டிஸ்கிரிமினன்ட்னே கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இவ்வளோ சொல்லிட்டோம். ஒரு கொஷின் ஒன்று போட்டுப்போம். சரி, இப்போ கொஷின் கேட்குறாங்க, ஃபைண்ட் த டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ கொஷின் இங்கே நான் எழுதலை, ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபைண்ட் த டிஸ்கிரிமினேஷன் ஆஃப் த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் தராங்க. ஸோ x + 5 ஈக்குவல்ஸ் டு ஒரு 2 இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. இந்த மாதிரி தான் கொஷின் வரும், அதனால் டேரெக்டாக தான் அதே சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு ஒரு ஸ்கொயர் போட்டுப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா, இது ஆல்ரெடி எடுத்துருக்கோமா, இல்லை, சரி. ஸோ x + 5 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுவுமே என்னது, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. கரெக்டாக a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் தான் இருக்குது. அப்போ ஆன்சர் நம்ம எப்படி எழுதணும், a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மெட்டில் எழுதணும். கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா, ஸோ ஏங்கிறது தான் எக்ஸு, பிங்கிறது தான் 5. அப்போ எக்ஸ் ஸ்கொயர், ஏ ஸ்கொயருங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருங்கிறது 5 ஸ்கொயர் 25 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி, 2 இன்ட்டு ஏ, 2 இன்ட்டு எக்ஸ் 2x, அப்புறம் பி 5. அப்போ 2 5s are 10, அப்போ 10xன்னு இருக்கும். சரியா, ஈக்குவல்ஸ் 2. இதை டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள் உள்ள, 2 இன்ட்டு 5x, 2 5s are 10, அப்போ 10xன்னு இருக்கும். மைனஸ் 2 3s are 6, அப்போ 6ன்னு இருக்கும். ஸோ இந்த டேர்மை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு வாங்க. அப்போ 10xக்கும் மைனஸ் 6xக்கும் சிம்பிள் வந்து ஆப்போசிட் சிம்பிளாக சேஞ்ச் ஆகிரும். ஸோ ப்ளஸ் மைனஸாக மாறிடும், மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 10x மைனஸ் 10x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0ன்னு இருக்க போகுது. கரெக்டாக, அது 0 தான். பார்க்குறதுக்கு 0 மாதிரி இல்லை சார், 6 மாதிரி இருக்குது அப்படின்னா மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ என்ன, கேன்சல் பண்ண முடிஞ்சதை கேன்சல் பண்ணுங்கள், ஈக்குவேட் பண்ணுங்கள், சிம்பிளிஃபை பண்ணுங்கள், எதுனாலும் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து வேரியபிள் என்ன இருக்குது, இது ப்ளஸ் 10x, இது மைனஸ் 10x, கேன்சல் பண்ணி விட்ருங்க. அடுத்து என்ன இருக்குது, இது 25, இது ப்ளஸ் 6. அப்போ 25 கூட 6 ஆட் பண்ணால் என்ன வரும், 31ன்னு வரப்போகுது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 31 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுத போகிறோம். சரி, இப்போ இது வந்துருச்சு. இது வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ டிஸ்கிரிமினேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ டிஸ்கிரிமினேட்டோட ஃபார்முலா வந்து என்னது, டி ஈக்குவல்ஸ் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இதில் நல்லா கவனிக்கணும், நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இதை ஏன்னு எடுத்துப்பாங்க, அடுத்து வரத பின்னு வச்சுட்டு, சார் சியே இல்லை சார், சி வந்து அப்போ 0 சார், இல்லை சி வந்து 1 சார் அப்படின்னு என்னென்னமோ கதை ஃபார்முலாஸ்லாம் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்மளுக்கு ஏபி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுன்றது ஏ,
அதுக்கப்புறம் என்ன வரணும், எக்ஸ் ஸ்கொயருங்கிறது ஏ. அதுக்கப்புறம் என்ன வரணும், ஒரு எக்ஸ் வேரியபிள் வரணும். எக்ஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் எக்ஸ் வேரியபிள் வரணும். அதாவது ஜென்ரல் ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று, அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ் வரணும். லாஸ்ட்டாக தான் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்படின்னா என்ன அர்த்தம், இது ஏ, இது பி, இது சின்னு அர்த்தம். சரியா, இது ஏ, இது பி, இது சின்னு அர்த்தம். ஆனால் நல்லா கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஏ வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. ஏ வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குது. எக்ஸ் வேரியபிள் இருக்கா, இல்லை. அப்போது எக்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா எக்ஸை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், எக்ஸு வந்து 0. அப்போது என்னது, பி வந்து 0ன்னு அர்த்தம். சரியா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு பி. அப்போ பி வந்து 0, ஏன்னா பி வந்து நம்மக்கிட்ட இல்லை, அதனால் அது 0ன்னு எடுத்துக்கணும். கடைசியில் என்ன இருக்குது, கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் சி. கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது, 31. அப்போது அந்த 31 தான் சி. சரியா, அப்படி தான் எடுத்துக்கணும். ஸோ அப்போது ஏ ஈக்குவல்ஸ் டு 1, ஏன்னா எதுவுமே இல்லை. பி ஈக்குவல்ஸ் டு அந்த டேர்மே இல்லை, பின்ற டேர்ம், அதாவது எக்ஸ் டேர்மே இல்லை, ஸோ 0. சி ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ 31. ஸோ இப்போ டிஸ்கிரிமினேஷன் அப்ளை பண்ணுங்கள். இப்போ டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் என்னது, 0 ஸ்கொயர் 0 தான், மைனஸ் 4 இன்ட்டு ஏசி. அப்போ 4 1s are 4, சி வந்து 31. அப்போது 4 இன்ட்டு 1 இன்ட்டு 31 அப்படின்னு இருக்கும். ஸோ டி ஈக்குவல்ஸ் டு, இந்த 0 விட்டுருங்க. ஸோ மைனஸ் 4 இன்ட்டு 31 வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 4 1s are 4, 4 3s are 12. ஸோ 124, அகெயின் 124 1s are 124 தான். ஸோ டி ஈக்குவல் டு மைனஸ் 124. இப்போது டிஸ்கிரிமினேஷன் ஈக்குவல் டு மைனஸ் 124. இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணுறது, இவ்வளோ தூரம் கண்டுபிடிச்சாச்சு, இப்போ என்ன பண்ணுறதுன்னா, முன்ன தான் நம்ம கண்டிஷன் பார்த்தோமே. ஸோ டி வந்து என்னென்ன வந்திருக்கு நம்மளுக்கு, டி வந்து ஈக்குவல் டு மைனஸ் 124. அப்போ டிஸ்கிரிமினேஷன் 0 விட கம்மியாக தானே இருக்குது. டிஸ்கிரிமினேஷன் லெஸ்ஸர் தென் 0, கரெக்டாக. டிஸ்கிரிமினேஷன் லெஸ்ஸர் தென் 0, 0 விட கம்மியாக இருக்குது. அப்போ 0 விட கம்மியாக இருந்தால் என்னது, நோ ரியல் ரூட்ஸ். தேர்ட் ஒன்று இருக்குல்ல, நோ ரியல் ரூட்ஸ். அவ்வளோதான், முடிக்க வேண்டியது தான். அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் என்னது, நோ ரியல் ரூட்ஸ். ரியல் ரூட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ரியல் ரூட்ஸ் எடுத்துகிட்டு அதோட ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அது எப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஸோ இது ஒரு ஜஸ்ட்டு நம்ம பார்த்தோம், டிஸ்கிரிமினேஷனாக என்னென்னு பார்த்தோம், அது எப்படி யூஸ் பண்ணுன்றதை பார்க்குறதுக்காக இந்த ஒரு சம்.